Dear people, we just come to the second part of the man who went to the hell. நரகத்துக்கு சென்ற மனிதனுடைய இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். I believe that this is a real incident. இது உண்மையான நிகழ்வு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Because I believe the Bible. என்ற அந்த வேதத்தை நான் நம்புகிறேன். This is God's word. இது ஆண்டவருடைய வார்த்தை. The Lord Jesus Christ said, not even a part of a word, a letter will pass away without being fulfilled. இது நிறைவேறாமல் ஒரு வார்த்தையாகலும் ஒரு எழுப்பின் உறுப்பாகலும் ஒழிந்து போயல் என்று சொல்லியிருக்கிறார். For the past so many years I have seen the fulfillment of God's word in my own life. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுதலை அநேக ஆண்டுகளாக கண்டிருக்கிறேன். So we come to the word which is so certain. ஆகவே நிச்சயமான வார்த்தைகள் அண்டை நாம் வருகிறோம். I wonder at this rich man. இந்த ஐஸ்வர்யவனை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். I am sure that he is so a good man more than all of us. நம்ம எல்லாரை விட இந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷன். A good religious man. ஒரு நல்ல மத வைராக்கியமான மனிதன். Yes, is it not that we wonder at the way by which he was responding even in the hell? நரகத்தில் கூட அவன் எவ்விதமாக அங்கு பிரதியுத்தரமாக செயல்படுகிறான் என்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. In 27th verse of Luke's Gospel 16, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27வது வசனத்தில், he was calling upon Abraham. ஆபிரகாமை நோக்கி கூப்பிடுகிறார். Then he said, I pray thee therefore, Father, that thou wouldest send him to my father's house. அப்படியானால் தகப்பனே, என்னுடைய சகோதரர்களுக்கு எனக்கு 5 பேர் சகோதரருண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவர்களுக்கு போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. He was such a religious man. Even in hell we could see the reflection of his religiosity. நரகத்தில் கூட அவனுடைய அந்த மத வைராக்கியத்தை நாம் பார்க்கிறோம். That was not destroyed. அது அழிந்து போகவில்லை. He was pleading with the father Abraham. ஆபிரகாமினிடத்தில் அவன் அவிதமாக கெஞ்சி சொல்லுகிறான், Father, send him to my father's house. என்னுடைய தாப்பன் வீட்டிற்கு அனுப்பும். Because 28th verse 28வது வசனத்தில், I have 5 brethren, that he may testify unto them, lest they also come into this place of torment. Oh, it's a place of torment, oh God, Father. இது ஒரு பயங்கரமான வேதனையுள்ள இடம். I have 5 brothers, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. Let him go and testify. அவன் சாட்சியாக சொல்லட்டும். Lest they also come into this place of torment. அவர்களும் கூட இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வர வேண்டாம். Dear people, I really wonder at the fervency with which he was pleading with Abraham to expose his religiosity. அவனுடைய அந்த மத வைராக்கியத்தை அவன் அவிதமாக அங்கு வெளிப்படுத்தும்படியாக பேசுகிறதை பார்க்கிறோம். Dear people, the religious fervency of people is so powerful in the lives of people. Even today, among Christians, இந்த மத வைராக்கியம் என்கிற அந்த ஒரு ஆழமான பற்றுதல் என்பது கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கும் அதிகமாக இருக்கிறதை நிச்சயமாக சொல்ல முடியும். Probably they would have changed the religion. ஒருவேளை மதத்தில் அவர்கள் மாற்றம் கொண்டிருக்கலாம்.
from Hinduism or any other religion, they have converted to Christianity. இந்து மதத்திலிருந்தோ அல்லது வேறு மதத்திலிருந்தோ அவர்கள் அவிதமாக கிறிஸ்தவத்துக்கு மாறி இருக்கலாம். Or a kind of change even in the religiosity. ஒருவேளை அவருடைய மத வைராக்கியத்தில் ஒரு விதமான மாற்றம். Previously they were not so religious in the religion, but now they were really affected so much that they showed their fervency also in the religion of Christianity now. அதுக்கு முன்பாக கிறிஸ்தவத்தில் கூட அவ்வளோ ஒரு ஆழமான ஈடுபாடு இல்லாத ஒரு நிலையில் இருந்திருக்கலாம். But now they show it very much. இப்போ அதிகமாக காட்டுகிறார்கள். was pleading really. அவன் அவிதமாக கெஞ்சி வருகிறான். It is nothing but religiosity. இது மத வைராக்கியம் என்ற வேறில்லை. Because if it would have been a real piety, he would not have been there in the hellfire. அது உண்மையான ஒரு பக்திக்குரிய காரியமாக, உண்மையான ஒரு தூய்மையின் அந்த வேதம் போதிக்கிற பரிசுத்த வழியாக இருந்திருக்குமானால் அவன் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டான். He would not have landed up in this place, at the place of torment. ஒரு வேதனையுள்ள இந்த இடத்துக்கு அவன் வந்திருக்க மாட்டான். So he was even pleading with Abraham. When Abraham was telling, Abraham சொன்ன பொழுது 29th verse 29வது வசனத்தில் Abraham said unto him, they have Moses and the prophets, let him hear them. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். Where the Moses and the prophets were living, there to tell them the truth? No. மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அந்த இடத்துல சத்தியத்தை சொல்லும்படியாக இருந்தார்களா? No. The books they through them God wrote and gave. அவர்கள் மூலமாக எழுதி தேவன் கொடுத்த வார்த்தைகள். The 5 books of Moses, the laws. மோசேயினுடைய 5 புத்தகங்கள், சட்டதிட்டங்கள். The prophets, தீர்க்கதரிசன புத்தகங்கள். So it denotes the Bible, the word of God. The Old Testament, the பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. Let them heed to that. அதற்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். Even then he was pleading. ஆனால் கூட அவன் போராடுகிறான். 30th verse. And he said, nay father Abraham, but if one went unto them from the dead, they will repent. அதற்கு அவன் அப்படியல்ல தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்தவன் ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். They will repent, oh father. மனம் திரும்புவார்கள். The Lord Jesus Christ repent. The kingdom of God, the kingdom of heaven is at hand. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. So what is this repentance which he talks about? அப்போ இங்கே அவன் பேசுகிற மனம் திரும்புதல் என்ன? It's all the religious words. மத சம்பந்தமான வார்த்தைகள். You could see Christians using a lot of religious words like repentance, faith, salvation, மனம் திரும்புதல், ரட்சிப்பு, விசுவாசம் என்ற அநேக வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறதை பார்க்கலாம். In their prayers, அவருடைய ஜெபங்களில், in their conversation, அவருடைய பேச்சுக்களில், a lot of religiosity exposing through the words, religious words that they use. அவர்கள் உபயோகப்படுத்தும்படியான அந்த மத சம்பந்தமான வார்த்தைகளின் மூலமாக அவர்கள் இவ்விதமாக காணப்படுகிற ஒரு தெய்வ பக்தியை வெளிப்படுத்துவார்கள். Even the Bible says they will have a form of godliness. ஒரு விதமான பக்திக்குரிய ஒரு தன்மையை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். But denying thereof. The Bible later part of it, the verse says, ஆனால் அதுக்கு பின்னால் சொல்லுது, அதனுடைய தாக்கத்தை அவர்கள் மறுதலிப்பார்கள். Through their actions, உடைய செயல்கள் மூலமாக. Dear people, don't believe mere talking, religiosity or religious words or being in the religious situation will help you to take you to heaven. ஒரு மத சூழலில்
மத வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறதுல மத சம்பந்தமான காரியங்களை விதமாக கையாளுவது உன்னுடைய வாழ்க்கையில பரலோகத்துக்கு எடுத்து செல்லும் என்று நினைக்க வேண்டாம். Truly speaking, religion and religiosity are the greatest enemies for the saving of a soul. சொல்லப்போனால் மத சம்பந்தமான இந்த விதமான காரியங்கள் ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி. They are the enemies. அவைகள் எதிரிகள். So probably you may ask, then how could I be saved? And what is the real reflection of a soul being saved? அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா நான் எப்படி ரட்சிக்கப்படுகிறது? ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்குமானால் அதனுடைய உண்மையான பிரதிபலிப்பு என்ன என்பதை கேட்கலாம். So I would like to concentrate a bit of time in this today. ஆகவே அதில் நான் இந்த நாளில் கொஞ்சம் காரிய நேரத்தை செலவிடும்படியாக விரும்புகிறேன். Dear people, religiosity is really great enemy of a soul. ஒரு மத பக்தி வைராக்கியம் அல்லது மத வைராக்கியம் என்பது ஒரு ஆத்துமாவுக்கு மிக பெரிய எதிரி. I am a Christian. I am praying. I am reading the Bible. I go to church. I do all the practices following the Christian tradition. ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன், கிறிஸ்தவ எல்லா பாரம்பரியங்களை பின்பற்றி வருகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறேன். But really no living relationship with God. ஆனால் உண்மையாலுமே ஜீவனுள்ள தேவனோடு கூட தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கை இல்லை. There is a vast difference in this. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. Outwardly, probably, or you may not really be able to see that. வெளியே அதை நீங்கள் பார்க்க முடியாது. But through their actions, through their words, through the reflection of their lives, அவருடைய வார்த்தை, அவருடைய செய்கள், அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதுல I could see that. So what is a Christian? What is a converted life? அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்பவன் யார்? ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது என்ன? I would like to show you this. இதை உனக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். I pray that the Spirit of God should help you in this, to understand and yield to God. இதை நீ விளங்கிக் கொண்டு ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாய் கிரியை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Galatians 6 chapter 14th verse. Galatians, கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். Galatians 6:14. But God forbid that I should glory save in the cross of our Lord Jesus Christ, by whom the old is crucified unto me, and I unto the world. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். I glory only in the cross. சிலுவையில் மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுகிறேன். What is the meaning of it? அதனுடைய அர்த்தம் என்ன? Oh, the very Son of God, the God of Abraham, the God of Isaac, He sent the Son to die on the cross, and He shed His very precious blood, which is my only hope. தெய்வ குமாரன் பிதாவானவர் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை இவ்விதமாக இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்த அந்த காரியம், அது மாத்திரமே என்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை. I don't glory in anything of mine. என்னில் நான் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை.
I'll glory only in the cross. சிலுவையில் மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன். சிலுவையில் மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன். Because he says the implication of it which happened in his life. அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில நடந்த இந்த நிகழ்வை குறித்து அவர் பேசுகிறார். It is not a mere saying. இது ஏதோ வெளியே சொல்லும்படியான ஒரு காரியமாக அல்ல. How, why I really magnify in the cross. எப்படி ஏன் இந்த சிலுவையில மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னால், by whom the world is crucified unto me, and I unto the world. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. This happened in my life. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். Dear people, there is only one hope of a converted Christian. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய ஒரே ஒரு நம்பிக்கை, the cross, சிலுவை மாத்திரம்தான். He fully believed the death of the Son of the Lord Jesus Christ. In his place he died. அவனுடைய இடத்தில் அவர் மரித்தார் என்பதை அவன் விசுவாசிக்கிறான். Even in Romans 6:6-14, ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 6-14 வசனம் முடிய, Romans 6:6-14, knowing this, that our old man is crucified with him, the body of sin might be destroyed, that henceforth we should not serve sin. இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, henceforth not serving sin. What is this serving sin? பாவத்துக்கு ஊழியம் செய்கிறதுனா என்ன? There is a sinful nature in me. எனக்குள்ள ஒரு பாவ சுபாவம் இருக்கிறது. It is not completely destroyed, but it's not dominating now in my life after the Lord saved me. என்னுடைய வாழ்க்கையில் அந்த பாவ தன்மை என்பது இருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பழையபடி அது மேற்கொள்ளக்கூடிய அளவில் என்னில் இல்லை. It is subdued. அது அடக்கி ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறது. Because this old man, the old nature is crucified. ஏனென்று கேட்டால் இந்த பழைய மனிதன், பழைய சுபாவம் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. He is not completely killed. முழுதாக அவன் கொன்று போடப்படவில்லை. But he is crucified. அவன் சிலுவையில் அறையுண்டிருக்கிறான். So because of that, I don't serve sin as I was. நான் பழைய மனுஷன் பாவத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தனே. In order to self-gratifying myself, என்னுடைய சுயத்தை திருப்திப்படுத்தும்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தேனே. These things are not no more in my life. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இல்லை. This is the saying of Saint Paul. இது பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். 7th verse 7வது வசனத்தில், For he that is dead is freed from sin. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. Here he says that deadness is, here he speaks of the old man being crucified. பழைய மனுஷன் சிலுவையில் அறைந்ததை குறித்து பேசுகிறார். He is freed from the bondage of sin. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். You could see so many Christians. அநேக கிறிஸ்தவர்கள் நீங்கள் பார்க்கலாம்.
So many years they are Christian. அநேக வருடங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். But their nature is not changed. அவருடைய சுபாவம் மாற்றப்படுகிறதில்லை. You could see the same old nature of bitterness, anger, jealousy, all evil things as it was before he became a Christian. ஒரு கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு முன்னால அந்த கோபதாபம், வெறுப்பு, கசப்பு, பாவ உணர்வுகள் எல்லாமே இருக்கும். Inwardly no change. உண்மையான ஒரு மாற்றம் உள்ள இருக்கிறதில்லை. Because the Spirit of God is not dwelling in them. பரிசுத்த ஆவியர்களுக்குள் வாசம் பண்ணுகிறதும் இல்லை. It is not being controlled by the Holy Spirit as well. பரிசுத்த ஆவியினால அது கட்டுப்படுத்தப்படுகிறதும் இல்லை. It has got its free flow whenever it is really necessary to exhibit. அது அவிதமாக அது வெளியே வந்து எப்போ தேவைன்னும் பொழுது காட்டி கொடுத்து விடும். 8th verse 8வது வசனத்தில், Now if we be dead with Christ, we believe that we shall also live with him. Because it doesn't mean the old man is dead, but I am risen with Christ. நான் இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறேன். By the power of God, by the working of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் செயலின் மூலமாக, தேவனுடைய வல்லமையின் மூலமாக I am risen with Christ. கிறிஸ்துவோடு கூட நான் எழுப்பப்பட்டிருக்கிறேன். Even Ephesians the same thing is being said. எபேசியருக்கு நிருபத்தில் அதே தான் சொல்லப்படுகிறது. But if we dead with Christ, we believe that we also shall live with him. ஆனா இப்போ I am living. But this life is different. இந்த வாழ்க்கை வித்தியாசமானது. Nevertheless, I am crucified with Jesus Christ. But nevertheless, not I, but that Christ liveth in me. That's what St. Paul is saying in Galatians 2:20. கலாத்தியர் 2:20 அதான் சொல்றார், நான் சிலுவையில் அறையப்பட்ட ஆனால் பிழைத்திருக்கிறேன். But this life is, இப்போ வாழுகிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். There is exercise of faith in believing of his crucifixion and his resurrection. There is a real connection through faith which is being linked between himself and Christ. அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில ஒரு உண்மையான தொடர்பு ஏற்படுத்தப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது. In 9th verse, 9வது வசனத்தில், knowing that Christ raised from the dead, dieth no more, death hath no more dominion over him. இனி மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. Christ will never die anymore. I also will never die. There is a living fountain of living water is flowing out of me. என்னிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. Because God has changed my heart. என்னுடைய இருதயத்தை மாற்றி இருக்கிறார். All these transformations are being taken in the heart. இவைகள் எல்லாம் இருதயத்தில் மாற்றம் நேரிடுகிறது. No more the old man, பழைய மனுஷன் அல்ல. New heart I will give, taking away the whole heart, God says. அந்த பழைய இருதயத்தை எடுத்து போட்டு புதிய இருதயத்தை கொடுப்பேன். New man with a new heart. ஒரு புதிய மனுஷன், புதிய இருதயம். Not outwardly the same old man. வெளிப்பிரகாரமாக அதே பழைய மனுஷன் தான். But his heart is changed. அவருடைய இருதயம் மாற்றப்பட்டு இருக்கிறது. This heart is transformed by the power of God. இந்த தேவனுடைய வல்லமையினால் இந்த இருதயம் மாற்றப்பட்டு இருக்கிறது. Previously it was really craving for sin. அதுக்கு முன்னால பாவத்தை அதிகமாக இது வாஞ்சித்து ஓடிக்கொண்டிருந்தது. Now there is a new formula, new power of God operating in the heart.
craving or longing for the things of God. இப்பொழுது அவருடைய இருதயத்துக்குள்ளாக அவ்விதமாக அந்த ஆண்டவருடைய காரியங்களை வாஞ்சிக்கிற ஒரு காரியம் ஏற்படுகிறது. not mixing up both, இது ரெண்டையும் கலக்கிறது இல்லை. that is today's Christians which are trying to do. இன்றைய கிறிஸ்தவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். but that is religiosity. அது மத சம்பந்தமானவைகளை. religiosity always tries to mix up religion and some sort of religious activity, but not true living life of fountain flowing from their lives. மத சம்பந்தமான சில காரியங்கள் மத சம்பந்தத்தோடு கூட இணைத்து பார்க்கிற ஒரு காரியம், ஆனால் ஜீவனுள்ள ஒரு உண்மையான மாற்றப்பட்ட இருதயத்தின் மூலமாக வருகிற அந்த ஒரு காரியங்களில் காணப்படுவது இல்லை. No more dead works. இனிமேலும் மரணத்தின் கிரியைகள் அல்ல. Previously, even though they appear to be good works, நற்காரியங்கள் என்று சொன்னா கூட they were dead works. அவர்கள் செத்த கிரியைகள் வேதம் சொல்லுது. What are the dead works? செத்த கிரியைகள். Outwardly they are very good works. வெளிப்பிரகாரமாக நல்ல அருமையான காரியங்கள். Probably their way of praying, ஜெபிக்கிறது, the way of holding God's word and reading, தேவனுடைய வார்த்தையை பற்றி, so many religiosity, மத சம்பந்தமான பலவிதமான காரியங்கள். even they may do good to other people, மற்றவர்களுக்கு நல்லது கூட செய்கிறது இருக்கும், but it's all religiosity. இதெல்லாம் மத சம்பந்தமான ஒரு விதமான காரியங்கள். even in 10th verse 10வது வசனத்தில், for that in that he died unto sin, but in that he liveth unto God. அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். likewise அப்படியே நீங்களும் you will be living for God. ஆண்டவருக்கென்று வாழ்வீர்கள். You have been living for the world. உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். But now you are living for God. தேவனுக்காக வாழ்கிறவர்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். No more ruling of sin in your body. 12th verse we see, அங்கு அவிதமாக நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் இனி ஆளுகை செய்வதில்லை. let not sin therefore reign in your mortal body, that ye should obey in the lust thereof. previously you had an urge in your life, in your heart to commit sin. அதற்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில பாவம் செய்யும்படியாக அந்த ஒரு தூண்டுதல் இருந்தது. what is sin? பாவம் என்றால் என்ன? transgression of the law is sin. ஆண்டவருடைய பிரமாணங்களை மீறுகிறது. anything which does not come out of faith is sin. விசுவாசத்தினால வராத யாவுமே பாவத்தான். so you have been living looking at the things, காண்கிறவளை நோக்கி வாழ்ந்து கொண்டிருந்தாய். now you live by faith. விசுவாசத்தினால வாழுகிறாய். the things which are not seen, நீ பார்க்க கூடாத காரியங்கள். you are under a different rule of life. நீங்க ஒரு வித்தியாசமான வாழ்க்கையின் சட்ட திட்டத்தில் பிரவேசிக்கிறீர்கள். what is that? 14th verse 14வது வசனம், for sin shall not have dominion over you, for ye are not under the law but under grace. you have been under the law. நீ பிரமாணத்தின் கீழாக இருந்தாய். you have been under the conscience, the conviction of conscience, மனசாட்சியின் காரியத்தின் கீழே இருந்தாய். but now
There is another rule of life. இன்னொரு வாழ்க்கையினுடைய வித்தியாசமான அளவுகளில் you are living under the rule of God's grace. அவருடைய கிருபையின் அடிப்படையில் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நீ பிரவேசிக்கிறாய். Everything that you receive is of God's grace. நீ பெற்றுக்கொள்ளுகிற எல்லாமே அவருடைய கிருபையினால் பெற்றுக்கொள்வது. You don't boast about yourself. உன்னை குறித்து நீ மேன்மை பாராட்டுகிறதில்லை. You don't think that you are capable enough to earn things. காரியங்களை சம்பாதிக்கும்படியான ஒரு அளவான மனிதன் என்பதாக உங்களை நினைத்து படுத்ததில்லை. And another thing, இன்னொரு காரியம், St. Paul says in 2 Corinthians 11th chapter verses 30 and 31. 2 Corinthians 11th chapter 30 and 31. If I must needs glory, I will glory of the things which concern my infirmities. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். Previously, you have been glorying in things of your own self. அதுக்கு முன்னால் உன்னுடைய சுயத்தின் காரியங்களில் நீ மேன்மை பாராட்டி கொண்டிருந்தாய். You boast yourself. உன்னை குறித்து மேன்மையாக எண்ணிக்கொண்டிருந்தாய். Your words really revealed of your boasting. உன்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய மேன்மை பாராட்டுதலை வெளிப்படுத்திற்று. But now, after being saved, ரட்சிக்கப்பட்ட பின்பாக, you glory in weakness. பலவீனத்தில் மேன்மை பாராட்டுகிறாய். What is it? அப்படின்னு என்ன? You understand that you are absolutely weak. நீ ஒரு பலவீனன் என்பதை உணர்ந்து கொள்கிறாய். Absolutely, you are completely inefficient to lead this real life of faith. இந்த உண்மையான விசுவாச வாழ்க்கை என்பதை வாழுவதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முற்றிலும் உதவியற்றவன், முற்றிலும் பலனற்றவன் என்பதை உணர்கிறாய். So you take hold of God. தேவனை பற்றி கொள்கிறாய். In faith, as much as you feel that you are weak, உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பலவீனம் என்பதை உணர்கிறாயோ, whenever, even sometimes when you falter, நீ ஒருவேளை ஒரு சமரி போனாலும், immediately the Spirit of God convicts you. பரிசுத்த ஆவியானவர் கூட உணர்த்துகிறார். You humble yourself. உன்னை நீ தாழ்த்துகிறாய். If there is necessity, you go and ask pardon to a person concerned. தேவையான அந்த நபரோடு கூட நீ போய் மன்னிப்பு கேட்கிற. You reconcile, ஒப்புரவாகிற. Because the Spirit of God is there to control and to operate in your life, to guide you and lead you. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உடைய வாழ்க்கையில செயல்பட்டு உன்னை வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறாய். You could see the religious people. Sometimes they will be very religious. சில சமயத்தில் ரொம்ப பக்திக்குள்ளாய் காணப்படுவார்கள். We could openly see some of the things which they do is not right. நம்ம வெளியரங்கமாக அவங்க செய்கிறது சரியில்லைன்னு நீங்கள் பார்க்க முடியும். We could see the pride in the words, in their actions. அவருடைய பெருமையில, அவருடைய வாழ்க்கையில, அவருடைய செயலில் வார்த்தைகளை பார்க்க முடியும். But there won't be any conviction at all in their hearts. ஆனால் அவங்க இருதயத்தில் எந்த விதமானதை குறித்த ஒரு குற்ற உணர்வு இருக்காது. This is a religiosity. இது ஒரு மத சம்பந்தமான காரியம். But a person who is saved, ஒருமையான ரட்சிக்கப்பட்ட மனிதன், he knows that without God he can't do anything. தேவன் இல்லாமல் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. He will completely depend on God's grace. அவனுடைய கிருபையை மாத்திரமே அவன் சார்ந்து கொண்டு வாழுவான். He is not entitled for any good thing from God. ஆண்டவரிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள அவன் பாத்திரவான் அல்ல. But it's all purely by God's grace. அவருடைய கிருபையினால் மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ளுகிறவனாக அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறான். So completely he is surrendered to God. தேவனுக்கு முழுமையாக அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். Even in the 31st verse, இவ்விதமாக 31வது வசனத்தில், the God and the Father of our Lord Jesus Christ, which is blessed forevermore, knoweth that I lie not.
சொல்கிறாரு, நான் பொய் சொல்லலையே. He tells of the truth. உண்மையை குறித்து அவர் பேசுகிறார். I depend on God alone. தேவனை மாத்திரமே நான் சார்ந்து கொள்ளுகிறேன். Because I know who I am. நான் யாருன்னு எனக்கு தெரியும். Many times I know what I am. I understand. What I live is not of mind strength. என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னவாக இருக்கேன்னு எனக்கு தெரியும். Because I know what I was. நான் இப்படி இருந்தேங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் வாழ்கிறது என்னுடைய பலன் அல்லங்கிறத நான் நிச்சயமாக சொல்ல முடியும். Because if I would have been of that old man, definitely I will be of different sort. நான் அந்த பழைய மனுஷனாக இருந்திருப்பேன். ஆனால் வேறு விதமாக நடந்து கொண்டிருப்பேன். In such situation, in difficult situation, கஷ்டமான நேரத்தில், when there is temptation, சோதனை இருக்கும் பொழுது, when there are things which really makes me to examine my faith, என்னுடைய விசுவாசத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியான சூழ்நிலை வரும் பொழுது, if I would have been the old man, இந்த பழைய மனுஷனாக இருந்தால், I will respond in a different way. நான் ஒரு வித்தியாசமான விதத்தில் நான் செயல்பட்டு இருப்பேன். But now, how is it that I am able to be controlled? இப்போ நான் கட்டுப்படுத்தப்பட முடிய காரியம் எப்படி ஆகிறது? How could I be patient? எவ்வளோ பொறுமையாக எப்படி இருக்க முடிகிறது? How could I am so careful in using my words that I should not grieve God? நான் என்னுடைய வார்த்தையை உபயோகப்படுத்துறதில் ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாதுங்கிறது எவ்வளோ ஜாக்கிரதையாக நான் இருக்கிறேன். Because my God sees me. ஏன்னா என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். It is not for the man, மனிதனுக்காக அல்ல. It is for my God, என்னுடைய தேவனுக்காக, who redeemed me, என்னை மீட்டவருக்காக, that I should bring a life which brings glory. என்னட்டு அவருக்கு மகிமை கொண்டு வரும்படியாக நான் வாழ வேண்டியவனாக இருக்கிறேன். So I understand and I glory in my weakness. ஆகவே என்னுடைய பலவீனத்தை நான் அறிந்திருக்கிறேன். because it makes me humble. ஏன்னா அதனை தாழ்மையிலவனாக காத்துக்கொள்ளுகிறது. The first and foremost quality of a saved person is humility. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய முதலாவது முக்கியமான குணமே தாழ்மை தானே. It is not of him, அவனுடையதல்ல. It is the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் செயலின் மூலமாக. He is being humbled and humbled and humbled. அவன் தாழ்மைப்படுத்தப்படுகிறான். Like his master who said, I am meek and lowly. தன்னுடைய எஜமான் சொன்னாரே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன்ட்டு. He will grow in the confirmation of God, the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலில் அவன் வளருகிறவனாய் காணப்படுகிறான். That is a true saved life. அதான் ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. Even in 2 Corinthians 9, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 2 Corinthians 12 chapter 9 and 10, 2 கொரிந்தியர் 12, 9, 10 கூட நம்ம இங்கே பார்க்கும்படியான காரியமாக விதமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். And he said unto me, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly therefore will I rather glory in my infirmities, that the power of Christ may rest upon me. I will glory in my infirmities. என்னுடைய பலவீனங்களில் மேன்மை பாராட்டேன்னு கேட்டால், தேவனுடைய வல்லமை என்மேல் தங்கும்படி, that God's power may rest upon me. Oh dear people, as long as he is humble, God's power rests upon his life. தாழ்மையாக இருக்கும் மட்டுமாக தேவனுடைய வல்லமையானது அவன் பேரில் தங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். Is it not? It is so marvelous. இது மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லைங்களா? So wonderful, அற்புதமாக இருக்கிறது. So he says, because he said, my grace is sufficient. என்னுடைய கிருபை போதும். He could derive as much as grace that as much he wants. அவனுக்கு தேவையான விருப்பமான அவ்வளோ கிருபையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். பட் in order to receive grace, கிருபையை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக he can't go and say, Jesus gave me, ஏசு எனக்கு கொடும் என்று சொல்லுகிறதல்ல. Lord, I am a needy man. ஆண்டவரே, நான் ஒரு தேவையான மனுஷன்.
You know my weakness, Lord. என்னுடைய பலவீனத்தை நிறைந்திருக்கிறீர் ஆண்டவரே. How many times I failed you. உம்மை எத்தனை சமயம் நான் நம்மை தோற்கடிக்க பண்ணியிருக்கிறேன். How many times I disgraced you. எத்தனை சமயம் உன்னுடைய பெயரை ஆண்டவரே நான் அபகீர்த்தி உண்டாக்கி இருக்கிறேன். How many times I glory in myself than in glorying you. எத்தனை முறை ஆண்டவரே உம்மை நான் மகிமைப்படுத்தவில்லை, என்ன நான் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். Lord forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும். I need grace for this situation. இந்த சூழ்நிலைக்கு எனக்கு தேவை போதுமான கிருபை தேவை. I need grace to overcome this temptation. இந்த சோதனை மேற்கொள்ளும்படியாக எனக்கு கிருபை தேவை. I need thy grace in overcoming my sickness. என்னுடைய வியாதி மேற்கொள்ளக்கூடிய உம்முடைய கிருபை எனக்கு தேவை. I need grace in my real weakness of sinful weakness. என்னுடைய பலவீனமான அந்த பாவ பலவீனத்தில் எனக்கு தேவை. The old sin tries to conquer me. அந்த பழைய பாவம் என்னை மேற்கொள்ள பார்க்கிறது. Lord, I need your grace to overcome this. ஆண்டவரே இதை மேற்கொள்ள எனக்கு பலன் தேவை. You completely depend on God's grace. ஆண்டவருடைய கிருபை உனக்கு போதும், நீ சார்ந்து கொள்கிறாய். God says my grace is sufficient until you reach me in heaven. பரலோகத்தில் நீ வந்து சேரு மட்டுமாக என்னுடைய கிருபை உனக்கு நீ போதுமப்பா. So the 10th verse he says, 10th வசனத்தை, therefore take pleasure in infirmities, in reproaches, in necessities, in persecutions, in distresses for Christ's sake, for when I am weak then I am strong. அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். Because I could glory in his grace. கிருபை மேற்கொள்ளும்படியாக. Dear people, you don't come to the stage where you no more need the blood of Jesus Christ to cleanse all your sins. உன் பாவங்களை எல்லாம் கழுவுறதுக்கு இனி இயேசுவின் ரத்தம் தேவையில்லை அப்படிங்கிற நிலைக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் வர்றதில்லை. He needs still the cleansing of the stream. இன்னுமாக அந்த இரத்தத்தின் சுத்திகரிப்பு அவனுக்கு தேவையாக இருக்கிறது. Every day until he reaches heaven. பரலோகம் சேரும் மட்டுமாக. He no more comes to the stage where there is no need for the cleansing of the blood of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமாகுதலுக்குள்ளாக அவருடைய இரத்தத்தின் பரிசுத்தமாகுதல் எனக்கு தேவை இல்லைன்னு சொல்கிற அளவில் அவர் இன்னும் வர முடியாது. Dear people, 1 Corinthians 1:21, 1 கொரிந்தியர் 1:21 I just narrate it because our time is very short. நம்முடைய நேரம் குறுகியா இருக்கனால அப்படியே விளக்கப்படுத்தி போகிறேன். 21st verse, for after that in the wisdom of God the world by wisdom kneweth not God. It pleased God by the foolishness of preaching to save them that believe. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. Even when hearing the sermon, ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, oh how much I am blessed by the lessons which I preach for the school, Bible school. பைபிள் ஸ்கூலுக்கு ஆயத்தப்படுத்தின அந்த பாடங்கள் நான் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டேன். There was a needy hunger in my soul. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான தேவையுள்ள பசி இருக்கிறது. Because I am hungry for the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களில் வாஞ்சை இருக்கிறதுனால, பசி இருக்கிறதுனால, God could really bring out the lights from his word. அவருடைய வார்த்தை இந்த வெளிச்சத்தை கொண்டு வர முடிகிறது. 22nd 22வது வசனம், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். For the Jews require a sign and the Greeks seek after wisdom. They say, let there be a sign, then we will believe God. ஒரு அடையாளம் காட்டு, அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். Greeks they say, அந்த பெரிய அறிவாளியை பற்றி அறிவு பெறும்படியான காரியத்தை சொல்லு, நாங்கள் விசுவாசிக்கிறோம். 23rd, but we preach Christ crucified, and to the Jews a stumbling block, and to the Greeks foolishness. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்,
அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயிருக்கிறார். Oh, when they hear, probably when I preach these things, oh, these people, oh, what this man is preaching. என்ன பிரசங்கம் பண்றார்? Probably they may even ridicule. அதை பரியாசம் செய்யலாம். They may be a stumbling block and foolishness. இடரலாக மதியனமாக கூட இருக்கலாம். 24th verse, but unto them which are called, both Jews and Greeks, Christ the power of God, the wisdom of God. Oh dear people whom God has chosen, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு this gospel, the செய்தி, நற்செய்தி, the word of God, தேவனுடைய வார்த்தை, the power of God, தேவனுடைய வல்லமை, the wisdom of God. So the Bible says, 22nd, 26th verse, 26வது வசனத்தில், not many wise men after the flesh, not many mighty, not many noble are called. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. They are not called. But God has called such people. அவிதமான மக்களை தேவன் அழைத்திருக்கிறார். So God has chosen likewise to make the wise things of the world to be foolish. இந்த உலகத்தினுடைய ஞானிகளையும் ஞானத்தின் காரியங்களை வெட்கப்படுத்தும்படியாக. Oh, there is nothing to boast but only boasting in Christ. கிறிஸ்துவை மாத்திரமே அவ்விதமாக நாம் மேற்கொள்ளும்படியாக தேவன் தாமே தெரிந்து கொண்டிருக்கிறார். So God has chosen the foolish things of the world. இந்த உலகத்தின் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். So St. Paul says, ஆகவே தான் பவுல் சொல்றார், உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று செய்யுங்க. Do one thing. I would like to complete with this sentence. இந்த பகுதியோடு நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். Romans 6th chapter, ரோமர் 6வது அதிகாரம். So he concludes here. அவர் இவ்விதமாக சொல்லுகிறார், neither yield ye your members as instruments of unrighteousness unto sin, but yield yourselves unto God as those that are alive from the dead, and your members as instruments of righteousness unto God. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கலாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். The Bible says, as those that are alive from the dead, and your members as instruments of righteousness unto God. நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். I was living in a village many years back. ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வர, there was a potter's house next to my house. It was a very simple house. ஒரு எளிமையான வீடு. Only 80 rupees rent. 80 ரூபாய் தான் வாடகை. So another hut by which next man, potter. அடுத்ததில் ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பாட்டர். Every day in the open before the house, he used to take the mud and do all the things related to making the bulk. அந்த நல்ல மண்ணை உருவாக்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு, he will put on the wheel, அந்த வீலுக்கு மேலே வச்சுட்டு, he will shape and bring out beautiful vessels. அழகான பாத்திரங்களாக அவர் உருவாக்குவார். So are you willing to be a clay in the hands of your potter, the Lord God himself? That is yielding yourself as members of righteousness. நீதியின் அவயங்களாக ஆண்டவருக்கு உங்கள் ஒப்பு கொடுக்கறதுனா என்னென்னா, உன் வாழ்க்கையில் அந்த களிமண்ணை போல, ஒரு குயவன் வணைகிற களிமண் போல ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா. அதுதான் இதனுடைய அர்த்தம். Whatever the path that he leads you, உன்னை வழிநடத்துகிற பாதைகளில் humbly following God
தேவனை தாழ்மையாய் பின்பற்றி, டிபெண்டிங் ஆன் காட்ஸ் கிரேஸ், அவருடைய கிருபையை சார்ந்து, எவ்ரிடே பிரைசிங் ஹிம், அவரை துதித்து ஸ்தோத்தரித்து, whatever way in which he leads you, என்ன நிலையில் வழி நடத்தினாலும், மேபி த பாத் ஆஃப் ஹியூமிலிட்டி, தாழ்மையின் வழியில் வழி நடத்தினாலும், whatever the way, எதுவாக இருந்தாலும் சரி, இட்ஸ் a narrow path, இது குறுகலான பாதை, ஸ்ட்ரெயிட் கேட், இடுக்கமான வாசல், பட் யூ ஃபாலோ காட் ஹம்பிளி, ஆனால் தாழ்மையாக ஆண்டவரை நீ பின்பற்ற ஆரம்பிச்சிட்ட. would you like to be a clay in the hands of God? ஆண்டவருடைய கரத்தில் ஒரு களிமண்ணாக இருக்க விரும்புக. தட் இஸ் yielding to God. அதுதான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க. Can you say this evening, Lord, I want to be a clay in your hands? ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒரு களிமண்ணை போல இருக்க விரும்புகிறேன். I don't want to have my own ways. என்னுடைய சொந்த வழிகள் அல்ல, not my plans, என்னுடைய திட்டங்கள் அல்ல, not my desire, என்னுடைய விருப்பங்கள் அல்ல. Oh, it's all yours, உம்முடையது. I surrender to you, O God. ஆண்டவரே, நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். as a living sacrifice, ஒரு ஜீவ பலியாக, as in Romans 12:1, ரோமர் 12:1 போல. Lord, I offer myself, என்னை அர்ப்பணிக்கிறேன். Lord, lead me in the path which you wants me to. நீர் வழி நடத்துகிற வழியில் என்னை வழி நடத்தும். It is not my will, but your will. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். Holding on to the cross, சிலுவையை பற்றி கொண்டு, glorifying only in weaknesses, பலவீனத்தை மாத்திரம் மேன்மைப்படுத்தி கொண்டு, every day in everything, smallest to the biggest, சின்ன கதை பெரிய கார் மட்டுமாக, looking for the grace alone, கிருபையை மாத்திரமே பார்த்து கொண்டு, because he said my grace is sufficient, என்னுடைய கிருபை போதும்னு சொல்லியிருக்கிறார். I hold on to that promise, அந்த வாக்குறுதியை பற்றி கொண்டு, Lord, you have said my grace is sufficient, என்னுடைய கிருபை போதும்னு சொல்லியிருக்கிறீர். I come to thee, O God, உன்னிடத்தில் வருகிறேன். Cleanse me and wash me, என்னை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரியும். With thy precious blood, விலையேறப்பட்ட இரத்தத்தினால. Let's pray, ஜெபிப்போம். Oh Father, we thank you, Lord, for thy word. பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். Lord, every day we need your grace. ஒரு நாள் உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. Every day we need thy precious blood which is shed on the cross. சிலுவையில் சிந்தின ரத்தம் எங்களுக்கு ஒரு நாளும் தேவை. Lord, I commit self as a clay into thy hands. ஒரு களிமண்ணாக உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Here I am. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Take me and use me. என்னை எடுத்து நீர் உபயோகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidELANGO100@gmail.com. நன்றி.